நமது அகஸ்திய விஜயத்திலே இந்த மாதம், அதாவது மார்ச் 2026 மாசி பங்குனிக்குள்ள அகஸ்திய விஜயத்திலே கலியுக இளைஞர்களுக்கு நமது சர்க்குரு காட்டிய ஆன்மீக வழியை மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம். மாபெரும் ஆற்றலும் எதையும் சாதிக்க துடிக்கும் அந்த மாதிரி துடிப்பு கொண்ட இளைஞர்கள் சமூகம் இந்த ஆன்மீகத்தின் முதுகு எலும்பாக கருதப்படுகின்றது என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் அத்தகைய விலை மதிப்பு அற்ற இளமை பருவம் இன்று எப்படியோ திசை மாறி புற அழகிற்கு முக்கியத்துவம் அளிப்பதிலும் மதிமயக்கும் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமை ஆவதிலும் கட்டுக்கடங்காத பருவ ஆசைகளுக்கு தம் அறிவை அடகு வைப்பதிலும் தங்களை முழுமையாக தொலைத்து நிற்கின்றனர் இளைஞர்கள். இறைவனின் திருத்தேரை இழுப்பதற்கும் அவரின் திருமேனியை தாங்குவதற்கும் ஏழை எளியோருக்கு சேவை செய்வதற்கும் முன்வராத உடல் வலிமை வெறும் அலங்கார சக்கை என்று நமது வாத்தியார் சொல்வார். இறைவன் அளித்த உடலை திறம்பட பேணி ஆசனம், யோகம், பிராணாயாமம், தியானம் செய்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது நமது கடமை. ஆனால் அந்த உடல் வலிமையை வெறும் தற்பெருமைக்காக பயன்படுத்தாமல் இறை தொண்டிற்கு அர்ப்பணிப்பதே வாழ்வின் உன்னதமான நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த வீரியமான பருவத்தை சரியான ஆன்மீக பாதையிலே நெறிப்படுத்தாவிட்டால் ரெகுலேட் அண்ட் ஸ்ட்ரீம்லைன் பண்ண வேண்டும். அவை வீணாவதோடு மட்டுமல்லாமல் சமூக சீரழிவிற்கும் வழிவகுக்கும். ஆகையினால் பெற்றோர்களின் பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. ஆனால் இந்த கலியிலே பிள்ளைகளை விட பெற்றோர்களுக்கே அதிக நல்வழி காட்டுதல் தேவைப்படும் அவல நிலை ஏற்பட்டு வருகின்றது. நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் புண்ணிய சக்தியால் மட்டுமே இயங்குகிறது. இப்படி இன்றைய இளைஞர்கள் அந்த புண்ணியத்தை சினிமா, ஆன்லைன் கேம்ஸ், போலி சாகசங்கள், ஸ்கை டிவைன், பஞ்சி ஜம்பிங், எக்ஸ்ட்ரீம் ஆக்டிவிட்டீஸ், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் இப்படி செய்து அதனை சமூக வலைத்தளங்களிலே பதிவேற்றி பாராட்டு பெறுவதிலேயே வீண் விரயம் செய்து வருகின்றார்கள். இத்தகைய சாகசங்களை விட ஏழைகளுக்கு தான தர்மங்கள், சேவைகள் செய்வது அதனினும் உன்னதமானது என்பது ஏன் மனம் ஏற்க மறுக்கின்றது? அதனை ஏன் பெற்றோர்கள் வலியுறுத்த மறுக்கிறோம் என்பதை தயவு செய்து சிந்தித்துப்பார்கள். இதனை பெற்றோர்கள் முதலில் உதாரணமாக செய்து வழிகாட்டி இருக்க வேண்டும். ஆனால் வார இறுதி நாட்களிலே வீக்கெண்டு வந்துவிட்டாலோ இந்த பெற்றோர்கள் ஏன் இதை மறந்து செய்கின்றார்கள்? இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். இந்த நேரத்தை கடத்துவதற்காக பிள்ளைகளோடு சேர்ந்து தேவையற்ற பொழுதுபோக்குகளிலே ஈடுபடுகின்றார்கள். நாம் எல்லோரையும் சொல்வதில்லை, ஒரு சிலர் இதில் விலக்களிக்கப்பட்டு வருகின்றார்கள். நேரம் மிக மிக பொன்னானது, காலம் பொன்னானது. டைம் இஸ் கோல்ட். 30 ஆண்டுகளுக்கு முன்பு கணினிகள் அறிமுகமான போது இவை வேலையை எளிதாக்குகின்றன என்றால் அதன் மூலம் கிட்டிய பொன்னான நேரத்தை ஏன் மென்மேலும் ஆன்மீக சேவை செய்ய பயன்படுத்தக்கூடாது? அப்படி என்று நமது சர்க்குரு வெங்கட்ராம சுவாமிகள் ஒரு நாள் கேட்டார். அந்த வாக்கு இப்போதைய செயற்கை நுண்ணறிவு AI, LLMS, GPT காலத்திற்கும் சால பொருந்துகின்றது. தொழில்நுட்பம் மிச்சப்படுத்தும் நேரத்தை கடவுள் நமக்கு அளித்த வரப்பிரசாதமாக நீங்கள் ஏற்று மென்மேலும் இறை தொண்டுகள் செய்ய முன்வருவோம். வார இறுதி நாட்களை திரையரங்குகளிலே வீணாக்காமல் ஆலய விழவார திருப்பணிகள், அன்னதானம், சத்சங்க, இறை சேவை போன்ற நற்காரியங்களுக்கு ஈடுபடுத்துவது மிக மிக அவசியம். நடைப்பயிற்சி இயந்திரத்திலே ட்ரெட்மில் நடப்பதை விடுவித்து அதை விட்டுவிட்டு கோயில், குளங்கள் போன்ற இறைவன் குடிக்கொண்டு இருக்கும் இடங்களை வலம் வருவது உடலுக்கும் உள்ளத்திற்கும் மனதிற்கும் மிக மிக சிறந்தது. கல்வி, பணம், அந்தஸ்து, வலிமை, இசை, ஞானம் இவையாவும் நமது பூர்வ ஜென்ம புண்ணிய பலன்களே என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இவற்றை சுயநலத்திற்கு மட்டும் பயன்படுத்தாமல் ஏழை எளியோர்களுக்கு இலவசமாக கற்றுக் கொடுத்து அவர்களின் வாழ்வை உயர்த்துவதற்கே கடவுள் நமக்கு அளித்து உள்ளார் என்பதை நினைத்து வீணாக்காதீர்கள். இறைவன் அளித்த இந்த அன்பளிப்பை வீணாக்கினால் எதிர்காலமானது கவலை அளிக்கும். கர்நாடக சங்கீத இசை அப்படிப்பட்ட இசை வல்லுநருக்கு ஒரு வேண்டுகோள்.
இன்றைய இளைய தலைமுறையினர் கர்நாடக இசையிலே கடினமான கணக்குகள், காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன், சிக்கலான கோர்வைகள் மற்றும் ஆலாபனைகளை உருவாக்குவதில் பெருமிதம் கொள்கின்றார்கள். உண்மையான பக்தி இல்லாமல் புகழுக்கும் கைத்தட்டலுக்கும் மட்டுமே செய்யும் சங்கீத கணக்குகள் பற்றி சிறிது சிந்தித்து பார்க்கவும். கர்நாடக சங்கீதம் மிக மிக ஆழமானது. இதனை முறையாக கற்று உண்மையான நோக்கத்துடன் பிரயோகித்தால் தானியம் வேண்டியும் தனம் வேண்டியும் தீராத நோய்கள் நீங்கவும் பஞ்சபூதங்களையும் உடல் உறுப்புகளையும் சீர் செய்ய முடியும் என்பது சத்திய வாக்காகும். ஆகவே முடிந்தவரை கோவில்களில் மனம் உருகி உள்ளம் உருகி பாடி எளிய பாமர மக்களை பக்தி பெருங்கடலில் மூழ்க செய்யும் சேவைகளை செய்ய வேண்டும். இதுவே உன்னதமான சேவை என்று சர்க்குருமார்கள் சொல்கின்றார்கள். சிறிது சிந்தித்து பார்த்தால் இதை நன்றாக புரிந்து கொள்ளலாம். கடவுள் நமக்கு அளித்த கலையையும் திரவியங்களையும் பதவியையும் இறை நோக்கத்துடன் பிரயோகம் செய்வோமாக என்று பகுதி 3 முடித்து தொடர்ந்து ஷண்மத பக்தியை பார்ப்போம்.